Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So இந்த ரீடிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that. So உங்களோட லைஃப்ல when comes to the relationship உங்க கூட வந்து யாரும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்க கூட ஒரு லைஃப் லாங் வந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீட்டெயில் பிரிக்ஷனை வந்து பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து என்னன்னா லைக் நிறைய பேர் பர்சனல் ரீடிங்ஸில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி இது ஒரு லாங் டேர்மாக போகுமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு டாபிக் தான். ஐ ஹோப் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இது த்ரூ உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ நம்ம அதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயில் பிரிக்ஷனாக வந்து பார்க்கலாம். ஸோ உங்களோட லைஃப்பில் யார் உங்களை வந்து லைஃப் லாங் நீங்கள் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றத பற்றி. ஓகே. இதுல வந்து லைக் ஒரு மல்டிபிள் டைப் ஆஃப் ரீடிங்ஸ் நான் இங்க வந்து பார்க்குறேன். நான் ஈச் அண்ட் எவ்ரி செட்ஸையும் நான் வந்து கவர் அப் பண்றேன். ஸோ ஐ ஹோப் ஸோ லைக் உங்களுக்கு எந்த போர்ஷன் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அத நீங்க எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நீங்க வந்து விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மேக்ஸிமம் சில பேருக்கு வந்து இது வந்து பார்த்தோம் அப்டிங்கிறப்போ, ஒரு எக்ஸ் பெர்சனோட ஒரு எனர்ஜிஸாவும் இருக்கு. அண்ட் அதே மாரி சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு லைக் ஒரு கரண்ட் ரிலேஷன்ஷிப்பாவே இருந்திருக்கும். பட் சம்ஹவ் ஏதோ ஒரு சில சர்டன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்க 2 பேருக்கும் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில, நீங்க கொஞ்சம் செப்பரேட் ஆயிருந்திருப்பீங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் மேல நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அது வந்து என்னன்னா, லைக் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அங்க கன்டின்யூ ஆயிட்டே தான் இருந்திருக்கும். பட் திடீர்னு வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் ஊடால வந்திருக்கும் அப்படின்ற பட்சத்தில, நீங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் செப்பரேட் ஆயிருந்திருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அப்ப சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ச ஆ ஒரு பாஸ்ட் பெர்சன ரிலேட் பண்ணி, உங்களோட எக்ஸோ அந்த மாரி பாஸ்ட் பெர்சன் ரிலேட் பண்ண ஒரு விஷயம் வந்து இருக்கு. சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்ப, லைக் ஒரு கரண்ட் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், அதுவுமே வந்து லைக் ஒரு சிச்சுவேஷன்ல நோ கான்டாக்ட் மாரி இருந்திருக்கலாம். இல்ல லெஸ் கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமே தான் நான் வந்து பார்க்குறேன். சில பேருக்கு இது வந்து ஒரு சிச்சுவேஷன்ஷிப் பேஸ் பண்ண ஒரு விஷயமாவும் இருந்திருக்கலாம். ஓகே. இப்ப நம்ம சினாரியோஸ பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தட் அது உங்களுக்கு இன்னும் கிளியரா தெளிவா வந்து புரியும். ஃபார் த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் த பீப்பிள் நம்ம வந்து பார்க்குறப்ப, கண்டிப்பா இந்த பெர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் உங்க 2 பேருக்குமே கண்டிப்பா இருந்திருக்கும். சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப, லைக் அந்த ஒரு ட்வின் ஃப்ளேம் மாரி நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இங்க வந்து ட்வின் ஃப்ளேம் அப்படின்றத நம்ம சொல்றத விட, ஒரு இம்பார்ட்டன்ட்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா, 2 பேருக்குமே சேம் கைண்ட் ஆஃப் சிமிலாரிட்டீஸ் இருந்திருக்கும். 2 பேருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் சேம் வைஸ் உங்களோட கேரக்டர் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களோட கேரக்டரா இருக்கட்டும், அது வந்து நம்ம சில பேருக்கு வந்து பார்க்குறப்போ, ஒரு சேம் கைண்ட் ஆஃப் கேரக்டர், சேம் கைண்ட் ஆஃப் வைப் அந்த மாரி வந்து இருந்திருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, நீங்க வந்து ஒரு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கேரக்டரா நீங்க வந்து இருந்தா கூட, ஒரு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வைபா அவங்க 2 பேருக்கும் இருந்தா கூட, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். நீங்க 2 பேருமே நல்லா அது வந்து எப்டின்னா, ஒரு அந்த ஒரு புரிதல் 2 பேருக்குள்ள இருந்திருக்கும் அப்டிங்கிறப்போ, ஸோ அப்ப அங்க வந்து பிரச்சனை அது த்ரூ ஏதாவது ஒரு ஃபைட்டோ, இல்ல இப்போ உங்களோட பிஹேவியர்னாலயோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? அப்படின்ற அந்த விஷயத்தினால உங்க 2 பேருக்கும் வந்து ஃபைட் அப்படின்றது கண்டிப்பா இருந்திருக்காது. ஸோ அது நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறனால, அங்க அத பத்தின பிரச்சனைகள் இங்க வந்து இல்ல. ஓகே. அண்ட் நம்ம சில பேருக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆ லைக் ஒரு 2 பேருக்கும் சேம் டேட் ஆஃப் பர்த் கூட இருக்கலாம். ஓகேங்களா? இல்லன்னா சில பேருக்கு வந்து நீங்க 2 பேரும் ஒரே மாசத்துல வந்து பிறந்திருப்பீங்க. ஒரே டேட் ஆஃப் பர்த் உங்க 2 பேருக்கும் வந்து இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு ஏப்ரல் 4ல நீங்க வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா, அந்த பெர்சனும் அந்த ஏப்ரல் மாதத்துல பிறந்த ஒரு பெர்சனா இருக்கலாம். அப்படி இல்லன்னா, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்துமே நம்ம வந்து பார்க்குறப்ப, சேம் அதே மாரி ஒரு ஏப்ரல் 4 அப்படின்றதுல இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மே 5ல பிறந்திருக்காங்க அப்படின்னா, நீங்களும் மே 5ல பிறந்த ஒரு பெர்சனா இருந்திருப்பீங்க. ஸோ இங்க நான் வந்து
இயர பத்தி நான் இங்க வந்து சொல்ல வரல. 2 பேரும் பிறந்த வருஷங்கள் வந்து இந்த வருடமா இருக்கும் அப்டின்ற அத பத்தி நான் சொல்ல வரல. மேபி தேதி அப்டி இல்லன்னா மாதங்கள் வந்து ஒத்து போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 பேருக்கும் ஒரே மாரி விதமான அந்த ஒரு சேம் டேட் ஆஃப் மந்த்தா இருக்கட்டும், அந்த டேட்டா இருக்கட்டும், அது வந்து சேமா சில பேருக்கு வந்து இருந்திருக்கலாம். ஸோ அந்த சில சிமிலாரிட்டீஸ் உங்க 2 பேருக்குள்ள வந்து இருந்திருக்கும். சில நேரத்துல வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, லைக் அந்த ஒரு எப்படி சொல்றது? சில பேருக்கு வந்து உங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே நீங்க யாராவது ஒரு பெர்சன வந்து விருப்பப்பட்டிருப்பீங்க. ஒரு கசினா கூட வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க வந்து விருப்பப்பட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தோணும் அப்டின்னா, லைக் நீங்க வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டராவும், அவங்க வந்து உங்களோட ஒரு மேல் கேரக்டராவும் நீங்க வந்து அப்படி நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு ப்ரொஜெக்ஷனாவும் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு மேல் பெர்சன் இந்த வீடியோ நீங்க வந்து பார்க்குறீங்க அப்டின்னா, ஸோ உங்களோட ஒரு ஃபீமேல் வெர்ஷனா இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க அப்டின்ற மாரி நீங்க அவங்கள வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சில சிமிலாரிட்டீஸ் அங்க வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சம் உங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு சில விஷயம் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு சம்திங் ஒரு ட்வின்ஸ பேஸ் பண்ணியும் இருக்கு. பட் அதுதான். லைக் அந்த ஒரு சிமிலாரிட்டீஸ் உங்க 2 பேருக்குள்ள வந்து இருந்திருக்கும். நெறைய வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் அந்த ஒரு ரொமான்டிக் வே ஆஃப் அப்ரோச், ஒரு ரொமான்டிக் கனெக்ஷன்ஸா வந்து இது வந்து இருந்திருக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து என்ன அப்டின்னா, லைக் அந்த ஒரு பிராக்டிகல் அப்டின்ற ஒரு விஷயம் இங்க 2 பேருக்குள்ளயும் வந்திருக்காது. ஆ 2 பேருமே வந்து பார்க்குறப்போ ஒரு எப்படி சொல்றதுன்னா, லைக் அந்த ஒரு எமோஷனலா வந்து நீங்க 2 பேருமே வந்து பழகியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு லவ் அப்டின்ற ஒரு விஷயம் உங்க 2 பேருக்குள்ளயுமே வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? 2 பேருக்குமே அந்த ஒரு நல்ல ஒரு பாசம், ஆ ஒருத்தருக்கு மேல வந்து அந்த ஒரு பாசம் எல்லாம் ஈடுபாடு எல்லாமே கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். இங்க வந்து அந்த பிரச்சனை அப்டின்றது வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, இவங்க த்ரூ அந்த விஷயம் வந்து நடந்திருக்கலாம். இப்ப நீங்க போய் ஏதாவது ப்ராப்ளம் பண்றத விட, உங்க பெர்சனோட சைட்ல இருந்து ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். அந்த கேஸஸ்ல நான் வந்து பார்த்தேன் அப்டின்னா, ஒரு சில பேருக்கு வந்து இங்க நான் நெறைய செட்ஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ அந்த செட்க்கு நம்ம இங்க வரோம். ஒரு சில பேருக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இது நீங்க கேர்ஃபுல்லா நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுல வந்து லைக் அதுதான். இப்போ உங்களுக்கு இந்த போர்ஷன் ரெசனேட் ஆகுதுன்னா, நீங்க அத விட்டுடுங்க. வேற எத வந்து லீவ் இட் ஓகே. நீங்க வந்து லைக் இது ஜெனரல் ப்ரெடிக்ஷன் அப்டிங்கிறப்போ, நெறைய பேருக்கு அந்த ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன். ஒரு சில பேருக்கு அவங்களோட பேரன்ட்ஸ் எஸ்பெஷலி அவங்களோட மதர் அவங்க வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆ உங்களோட பெர்சனுக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் ஒரு அப்பா இல்லாம இருந்திருக்கும். அம்மா மட்டும் தான் இருந்திருப்பாங்க. அந்த மாரி ஒரு கேஸஸ் இருக்கும்போது, அம்மா என்ன சொல்றாங்களோ, அதான் நான் வந்து பார்க்கணும் அப்டின்ற மாரி உங்கள அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். சில நேரத்தில வந்து என்ன அப்டின்னா, லைக் அவங்களோட கரியர் விஷயம் படி அவங்க வந்து உங்கள அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்களோட கரியர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்டின்ற ஒரு விஷயத்துல வந்து, நான் கான்சன்ட்ரேட் நான் செலுத்துறேன். எனக்கு இப்போதைக்கு நான் அத தான் நான் வந்து பார்க்கணும் அப்டின்ற மாரி, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஒரு ஒரு காரணத்த வந்து சொல்லிட்டு உங்ககிட்ட இவங்க வந்து பிரேக்கப் எடுத்திருந்திருக்கலாம். ஓகேங்களா? நெறைய பேருக்கு வந்து பார்க்குறப்போ, ஃபைனான்ஷியல் ரீதியா நெறைய விஷயங்கள் நான் வந்து பார்க்குறேன். சில பேருக்கு வந்து பார்க்கும்போது, லைக் அவங்க கரியர்ல அவங்க வேற வேற எங்கேயாவது போய் அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெர்சன் ஏதாவது அறிமுகமாயிருக்கலாம். ஒரு பெர்சன் அவங்களுக்கு ஏதாவது வந்து பிடிச்சிருக்கும். அந்த தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன்ஸ் அங்க ஏதாவது உருவாகியிருக்கலாம். அந்த மாரி சில விஷயங்கள் வந்து இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அப்ப அந்த மாரி ஒரு தேர்ட் பெர்சன் வரும்போது, உங்கள இந்த பெர்சன் வந்து அ உங்ககிட்ட இருந்து இவங்க வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணியிருந்திருப்பாங்க. விலகி போயிருந்திருப்பாங்க. அந்த சில விஷயமே நான் வந்து பார்க்குறேன். மேக்ஸிமமோட கேஸஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, அவங்களோட தொழில் சார்ந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அவங்க வந்து லைக் அதுல தான் என்னோட ஈடுபாடு எல்லாம் நான் அதுல தான் செலுத்துறேன் அப்டின்ற மாரி அவங்களோட படிப்போ, அவங்களோட தொழிலோ, அந்த விஷயங்கள்ல வந்து அவங்க கவனத்த செலுத்துறேன் அப்டின்றதுக்காகவோ என்னவோ இந்த ரிலேஷன்ஷிப்ல கம்ப்ளீட்டா ஒரு பிரேக் எடுத்திருப்பாங்க. மெயினா வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்க தான் ஒரு பிரேக் கண்டிப்பா வந்து எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு இந்த கனெக்ஷன்ஸ பொறுத்தளவுக்கு நீங்க இந்த கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து எப்படின்னா, அ ஸோ ரிவ்யூவர்ஸ் நீங்க பார்க்குறவங்க நெறைய பேர் வந்து மேபி எர்த் எலிமெண்ட்டா வந்து இருக்கலாம். ரிஷப ராசி அந்த மாரி லைக் டோரஸ், விர்கோ அண்ட் கேப்ரிகான், ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி அந்த மாரி உள்ள ஒரு பெர்சனா நீங்க மேபி இருந்திருக்கலாம். அண்ட் உங்களோட பெர்சன் வந்து மேபி வந்து லைக் வாட்டர் சைனா இருந்திருக்கலாம். லைக் 5 சிஸ் கேன்சர் அண்ட் ஸ்கார்பியோ, மீன ராசி, கடக ராசி, விருச்சிக ராசி அந்த மாரி வந்து இருக்கலாம். அண்ட் நான் வந்து என்னன்னா, அதர் திங்ஸ்மே நான் வந்து பார்க்க தான் செய்றேன். லைக் யாஷினோட எனர்ஜிஸ்மே இங்க வந்து இருக்கு. ஜெமினி, லிபரா அண்ட் அக்வேரியஸ் அதுவுமே தான் இங்க வந்து பார்க்குறேன். பட் இங்க வந்து ஃபயரோட எலிமெண்ட் ரொம்ப கம்மி தான். பட் இன் கேஸ் இப்போ உங்களோட பெர்சனோ இல்ல நீங்களோ வந்து ஃபயர் சைனா இருக்கீங்க அப்டின்னா, இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகல அப்டின்னு எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு லைக் இதுல சொல்ற ரீடிங் உங்களுக்கு வந்து ஒத்து போகுது அப்டின்னாலே அது ஓகே. மத்தபடி இங்க வந்து ஜோடியாக் இதுதான் இருக்கணும் அப்டின்னு எதுவுமே வந்து கிடையாது. இந்த ரீடிங்க பொறுத்தளவுக்கு இந்த விஷயம் ரொம்ப இன்டென்ஸா தெரிஞ்சுச்சு அப்டின்றனால தான் நான் இந்த ஜோடியாக் சைனா நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் இப்போ உங்களுக்கு என்னன்னா, இவங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்டின்ற மாரி தான் நீங்களும் திங்க் பண்ணியிருந்திருப்பீங்க. நல்ல ஒரு இடத்துல நல்ல நல்ல ஒரு கரியர்லாம் அவங்க நல்லபடியா செட்டில் ஆகணும் அப்டின்ற மாரி தான் நீங்களும் வந்து திங்க் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா,
ஸோ அவங்க வந்து ஒருதலைபட்சமாவே அவங்களோட ஒரு வாழ்க்கைய மட்டும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. வேர் எல்ஸ் உங்கள பத்தி அவங்க அவ்வளவா வந்து கண்டுக்காம இருந்திருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா, நீங்க கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு நீங்க ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க என்ன ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க அப்டின்னா, லைக் இந்த இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வந்து ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு வந்து லைக் இதுதான் நம்மளோட லைஃப்ல இது ஒரு கடைசி ரிலேஷன்ஷிப்பா வந்து இருக்கணும். இந்த பெர்சன் கூட தான் நம்ம வந்து மேரேஜ் பண்ணணும். இந்த பெர்சன் கூட தான் நம்மளோட ஃபியூச்சர் நம்ம வந்து பார்க்கணும் அப்டின்ற மாரி. ஸோ இந்த பெர்சன் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்டின்ற மாரி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பாஸ்ட்ல உங்களுக்கு நெறைய ரிலேஷன்ஷிப் இருந்திருந்தா கூட, பட் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப அதிகமாவே வந்து கன்சிடர் பண்ணியிருந்திருப்பீங்க அப்டின்றனால, ஸோ உங்களுக்கு என்ன தோணும் அப்டின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் போதும். இதோட நம்ம வந்து லைக் இந்த இந்த லைஃப்ப வந்து இந்த பெர்சன் கூடயே நம்ம வந்து வாழலாம் அப்டின்ற மாரி ஒரு பாயிண்ட்ல கூட நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப திங்க் பண்ணியிருந்திருப்பீங்க. அவ்ளோ தூரம் வேலிடேட் பண்ணியிருந்திருப்பீங்க. அவ்ளோ தூரம் இந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க வந்து கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு போதும். இந்த பெர்சன் எனக்கு போதும் அப்டின்ற மாரி நீங்க நெனச்சிருப்பீங்க. இந்த நபர் என்னோட லைஃப்ல என் கூட இருந்தாலே போதும். வேற எனக்கு எதுவுமே வந்து தேவையில்ல. என்னோட லைஃப்ல நான் இதோட இந்த பெர்சன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிருவேன். அப்டின்ற மாரி உங்களோட தாட் இருந்திருக்கும். பட் இப்போ இவங்க வந்து சம்மந்தமே இல்லாம இந்த மாரி ஒரு சில விஷயத்த அதாவது காரணம் வந்து இதுதான் காரணம் அப்டின்னு சாலிடா ஒரு ரீசன் கூட சொல்லாம கூட, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இவங்க வந்து லைக் உங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு போறதா இருக்கட்டும். ஸோ அதெல்லாமே வந்து பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து என்ன என்ன தோணியிருக்கும் அப்டின்னா, லைக் ஓகே இப்போ அது ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு வேதனை குடுத்திருந்தாலும், ஆஃப்டர் சம் டைம்க்கு அப்புறம் நீங்க வந்து சரி அப்டின்ற மாரி நீங்க கொஞ்சமாவது நீங்க வந்து என்னன்னா லைக் புரிஞ்சிருப்பீங்க. லைக் சரி இந்த கனெக்ஷன்ஸ் அவ்வளோதான் அப்டின்ற மாரி ஸோ மென்டலி நீங்க வந்து அந்த கனெக்ஷன்ஸ வந்து சரி இப்படிதான் போகுது அப்டின்ற மாரி நீங்க அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதோட ஏதாவது என்ன அப்டின்னா, சரி விதி இதுதான் அப்டின்னா, அத நான் ஏத்துக்கிறேன் அப்டின்ற ஒரு மனநிலைமையில வந்திருப்பீங்க. ஓகே. பட் இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த சினாரியோ எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த பெர்சன் வந்து ஒரு செப்பரேஷன்ல இருக்காங்க. ஏதாவது ஒரு காரணத்த சொல்லிட்டு போய் இருந்திருக்காங்க அப்டின்ற மாரி நம்ம வந்து பார்த்தாலுமே, ஏன்னா இங்க வந்து என்னன்னா அந்த ஒரு சீட்டிங் அந்த ஒரு பிட்ரயல் அப்டின்ற ஒரு விஷயம் நான் அதிகமா வந்து பார்க்குறேன். ஸோ ஏன்னா இந்த பெர்சன் வந்து என்னன்னா லைக் உங்களுக்கு எப்டி தோணியிருக்கும் அப்டின்னா, நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்டின்ற மாரி உங்களுக்கு வந்து தோணியிருக்கும். ஏன்னா இந்த பெர்சன் மேல உங்களுக்கு நெறைய நம்பிக்கை இருக்கு இல்லையா? நீங்க வந்து கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ரொம்ப ஒரு கிரவுண்டிங்கா தான் நீங்க வந்து எடுத்திருப்பீங்க. அதாவது என்ன அப்டின்னா, நெறைய வேலிடேட் பண்ணியிருந்திருப்பீங்க இந்த கனெக்ஷன்ஸ பொறுத்தளவுக்கு. உங்களுக்கு இந்த கனெக்ஷன்ஸ் வந்து என்ன அப்டின்னா, ஃபைனலா இதுதான் நான் எதிர்பார்த்த ஒரு கனெக்ஷனே. ஃபைனலா இதுதான் என்னோட பெர்சன். நான் எதிர்பார்த்த மாரி எல்லா குவாலிட்டீஸுமே உங்ககிட்ட வந்து இருக்கு. அப்டின்ற மாரி ஸோ நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்கும்போது, அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை அங்க வந்து கிரியேட் ஆகுது அப்டிங்கிறப்போ, அது கண்டிப்பா அது ஒரு பெரிய வேதனை தான் குடுத்திருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சில விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம ஒரு சில விஷயம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா அது அது மாரி நடந்துருச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஆனா அது அது மாரி நடக்கல அப்டிங்கிறப்போ, அது ஒரு பெரிய ஒரு வேதனைய தான் கண்டிப்பா வந்து குடுக்கும். அதுவுமே நம்ம ரிலேஷன்ஷிப் அப்டிங்கிறப்போ, அது ரொம்ப அதிகமான ஒரு வேதனைய கண்டிப்பா நமக்கு வந்து குடுத்துருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் தான் நான் இந்த பெர்சன் உங்களுக்கு குடுத்துருப்பாங்க அப்டின்றத நான் வந்து பார்க்குறேன். ஸோ நவ் இந்த டேபிள் ஹாஸ் பீன் ரிவர்ஸ். ஓகேங்களா? டேபிள் ஹாஸ் பீன் டர்ன் அப்டின்னு தான் சொல்ல முடியும். இப்போ இந்த பெர்சன் வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் நீங்க அவங்களோட லைஃப்ல திருப்பி வரணும் அப்டின்றது தான் அவங்க வந்து திங்க் பண்றாங்க. சில பேரு இங்க மூவ் ஆன் ஆயிருந்திருக்கலாம். சில பேரு ஸ்டில் அந்த பெர்சனோட நெனப்புல நீங்க வந்து இருக்கலாம். பட் இங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, மோர் ப்ராபப்ளி இப்ப இந்த சினாரியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்டின்னா, எய்தர் அவங்க உங்களோட பாஸ்ட் பெர்சனா இருந்தாலும் சரி, இல்ல பாஸ்ட் பெர்சன் கிடையாது. இது வந்து ஒரு கரண்ட் பெர்சனோட எனர்ஜிஸ் மாரி தான் இது இருக்கு அப்டின்னா, தென் யூ கேன் ஃபிக்ஸ் தட் ஓகேங்களா? ஸோ அந்த பெர்சனுக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்களோட லைஃப் லாங் உங்க கூட லைஃப் லாங் இருக்கணும் அப்டின்றது இப்போ அந்த பெர்சன் வந்து எதிர்பார்க்குறாங்க. பாஸ்ட்ல அவங்க வந்து லைக் மெச்சூரா ஹேண்டில் பண்றேன் அப்டிங்கிற பேர்ல அவங்க வந்து நெறைய ஒரு சில விஷயங்கள் வந்து லைக் அவங்களே வந்து என்னன்னா, லைக் தப்பான ஒரு டிசிஷன் அவங்க வந்து எடுத்திருந்திருக்கலாம். ஸோ இப்ப அவங்களுக்கு என்ன தோணுது அப்டின்னா, லைக் மெச்சூரா நான் வந்து ஒரு விஷயத்த பண்றேன்னு சொல்லி நான் என்ன நானே நான் வந்து என்னோட வாழ்க்கைய நானே வந்து கெடுத்துக்கிட்டேன். ஆ ஸோ தேவையில்லாம உங்களோட லைஃப்ப இவங்க வந்து லைக் அந்த மாரி இன்வால்வ் பண்ணி உங்களோட லைஃப்க்கும் ஒரு இன்ஜஸ்டிஸ் குடுத்துட்டாங்க அப்டின்ற மாரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ ரைட் நவ் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இப்போ இந்த பெர்சனுக்கு என்ன நடந்துச்சோ தெரியல. லைக் சம்ஹவ் ஏன்னா அத பேஸ் பண்ண ரீடிங்ஸ் இங்க வரல. இவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, ஃபைனலா இவங்க டிசைட் பண்ற ஒரு விஷயம் வந்து, உங்க கூட எப்டி இருந்தாலும் லைஃப் லாங் வந்து இருக்கணும் அப்டின்ற மாரி தான் இவங்க வந்து ஆசைப்படுறாங்க. இப்ப இந்த கேஸஸ்லயுமே நான் இன்னும் ஒரு விஷயத்த நான் வந்து பார்க்குறேன். ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்பிள் இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆயிருந்திருக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு சில பேருக்கு ரெசனேட் ஆயிருக்கும். ஆ ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி வேற ஒருத்தவங்க கூட இவங்களுக்கு வந்து மேரேஜும் ஆயிருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, இவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி பிஹேவியராவது இருக்கணும் அப்படின்ற மாரி இவங்க வந்து நெனப்பாங்க. ஓகேங்களா?
ஸோ ஃபார் சம் கைண்ட் ஆஃப் அ பீப்பிள் இப்போ இவங்க வந்து மேரேஜே ஆகல. இவங்களுமே சிங்கிளா தான் இருக்காங்க. நீங்களுமே சிங்கிளா தான் இருக்கீங்க அப்படின்னா, இங்க பிரச்சனை இல்ல. ஓகே ஃபைன். இப்போ நீங்க திருப்பி ரீயூனைட் ஆகுறதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்சஸ் கிடைக்குது அப்படின்ற மாரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் சில பேருக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து லைக் மேரேஜ் அந்த மாரி கூட அவங்க வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில, ஸோ இந்த பெர்சன் அட்லீஸ்ட் உங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாவது கான்டாக்ட்ல இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த ஒரு லைக் 2 பேருக்குள்ளேயும் அந்த ஒரு வெறுப்பு தெரிவிக்காம, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியாவாவது வந்து பழகணும். ஒரு ஹாய், ஹலோ அப்படின்னு சொல்றப்ப, ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷனாவது வந்து இருக்கணும் அப்படின்ற மாரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப இந்த சிச்சுவேஷன்ஸ்ல நம்மனால வந்து ஆசைப்பட முடியாது அப்படிங்கிறப்போ, ஸோ அட்லீஸ்ட் நம்ம பேசாம இருக்கிறதுக்கு பதிலா, நம்ம வந்து பேசினா போதும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு இவங்க வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிகாஸ் நான் வந்து ஒரு டீட்டெயிலாவே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சம் கேஸஸ் மேரிடான ஒரு சில கேஸஸ்க்கு இந்த மாரி ஒரு சில விஷயம் வந்திருக்கு. அண்ட் அன்மேரிடோட விஷயத்துக்கு கவலையே இல்ல. ஸோ அது நீங்க டிசைட் பண்றது தான். திருப்பி இந்த பெர்சனுக்கு நீங்க ஒரு சான்ஸ் குடுக்குறதா என்ன அப்படின்றது. ஏன்னா இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, அந்த செகண்ட் சான்ஸ் தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. திருப்பி அந்த ஒரு லைஃப் லாங் அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வரணும். கம்யூனிகேஷன்ஸ் அங்க வந்து இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் தொடரணும் அப்படின்றது அவங்களோட பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ நவ் நீங்க டிசைட் பண்றது தான். ஓகே. ஏன்னா அந்த மூமெண்ட்லயும் கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட டிசிஷன் ஒரு பக்கம் வந்து இருந்திருக்கும். இந்த மூமெண்ட்லயும் நீங்க டிசைட் பண்றது தான். ஸோ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ, அதோட அவுட்கம் நீங்க வந்து பார்க்கலாம் இங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க இவங்களுக்கு ஸ்பேஸ் குடுக்குறீங்க அப்டின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் இப்ப நீங்க வந்து இல்ல அ ஆல்ரெடி இவங்க இவங்க த்ரூ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நெறைய நடந்திருக்கு. பாஸ்ட்ல சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு அப்டின்ற பட்சத்துல, ஸோ நீங்க இப்ப மூவ் ஆன் ஃபைனலா நீங்க மூவ் ஆன் பண்ண மாரி இருந்தாலுமே, யூ கேன் மூவ் ஆன். ஓகேங்களா? தட் இஸ் கம்ப்ளீட்லி உங்க டிசிஷன் இஸ் அப்பான் இன் யுவர் ஹேண்ட். ஓகேங்களா? ஏன்னா உங்களோட லைஃப்ல உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எவ்வளோ பெயின் கோ த்ரூ ஆயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றது. ஸோ அதனால நீங்க உங்களோட டிசிஷன் என்னவோ, அத நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இல்ல இவங்க ஆசைப்படுற மாரி நீங்க வந்து லைக் அவங்க ஃப்ரெண்ட்லியா இருக்க மாரி நீங்களும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, தென் இட்ஸ் அப் டு யூ. யூ கேன் கன்டின்யூ திஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசனேட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு திஸ் சேனல் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் ட்ரைனிங் பிடிக்கும் அப்படின்னா, ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். அண்ட் த நெக்ஸ்ட் திங் கைஸ், இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில நான் தமிழ் தொடர்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிளிகேஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் இட். And next thing is for any kind of a personal readingsனாலுமே சரி, for any kind of a prayer ritual works and for எனர்ஜைஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட். நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் த டீடைல் நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த வீடியோலுமே டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் செக் வித் இட். அண்ட் உங்களோட சப்போர்ட்டை கைண்ட்லி ப்ளீஸ் கிவ் மீ. லைக் உங்களோட சப்போர்ட் நீங்க என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுமே நீங்க வந்து கொடுங்க. பிகாஸ் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் கண்டிப்பா நான் ரொம்பவே வந்து மோட்டிவேட் பண்ணும். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்குறதுக்காக இட் வில் டெஃபினெட்லி மோட்டிவேட்ஸ் மீ அ லாட். ஸோ கைஸ் ப்ளீஸ் மோட்டிவேட் மீ. ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். ஓகே. ஸோ see you guys next time. I did love you all. Take care. Bye bye.